நமக்கு சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னாலே குறிஞ்சி நிலத்தினுடைய தெய்வமாக இருக்கக்கூடியது முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கும் கார்த்திகை நட்சத்திரத்திற்குமான தொடர்பும் நம்ம இப்போ பார்க்குறோம். கார்த்திகை நட்சத்திர திருவிழா அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நேற்று இல்லை, சங்க இலக்கியங்களில் கொண்டாடப்பட்டதற்கான சான்றுகள் இருக்கு. வீடுகளினுடைய முற்றங்களில், அப்போல்லாம் முற்றங்கள் வைத்து கட்டுவாங்க இல்லையா, முற்றங்கள் திண்ணைகள் வைத்து கட்டுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட வீடுகளில் வரிசையாக அடுக்கி வச்சு அலங்காரமாக தீபம் ஏற்றியதற்கான குறிப்புகளை சங்க இலக்கியங்கள் கொடுக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ கட்டக்கூடிய வீடுகள் இருக்கு இல்லையா, திண்ணையும் வைக்கிறது இல்லை, மாடாக்குழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கும். மாடக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாடக்குழி அல்லது மாடாக்குழி அப்படிங்கிற பகுதி நமக்கு இப்போ கிடையாது. முந்தி காலத்து வீடுகளில் அது இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த மாடக்குழியில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விளக்குகள் வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கிராமங்களில் பார்க்கக்கூடிய வழக்கங்கள் இருக்கும். அந்த மாடக்குழி எதுக்காக வைக்கிறாங்கன்னா தீபத்திற்காகவே வச்சுருப்பாங்க. இப்போ அப்படியாக சங்க இலக்கியத்தில் தமிழர்கள் இந்த திருவிழாவை கொண்டாடியதற்கான சான்றுகள் நமக்கு நிறைய கிடைக்குது.